வந்து அப்பாவோட அக்கா ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை எல்லாரையும் இந்த காணொலியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு நான் எங்க போறேன்னு சொன்னால் அப்பாவை சந்திக்க போறேன் அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில பார்க்க போறீங்க அப்பா வந்து ஒரு நாளும் கொஸ்கோவுக்கு போக இல்லையாம் இத்தனை வருஷம் கனடாக்கு வந்து இன்னும் கொஸ்கோவுக்கு போக இல்லையா அது தெய்வ குற்றம் ஆகிரும் இல்லையா அதால வந்து அப்பாவை கொஸ்கோவுக்கு கூட்டி கொண்டு போறேன் அதைத்தான் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்கோ போய் அப்பாவோடையும் கதைச்சு நாங்கள் கொஸ்கோவையும் பார்ப்போம் காலம் எழும்பி சமைச்சது நிறைய சாப்பாடு அப்பாக்கு கொஸ்கோவையும் பார்த்து கொண்டு அப்பாவையும் கூட்டிக் கொண்டு இன்றைக்கு அப்பாவும் நானும் இந்த கோடை காலம் வந்தது வீட்டில் இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு அலுவல் ஒரு நாளும் வந்து வெளியில் போக வேண்டி இருக்குது கொஞ்சம் அப்பாவையும் ஒரு கிழமைக்கு ஒருக்கா வெளியில் கூட்டி கொண்டு போகாட்டி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவார் அவருக்கான தேவைகள் வந்து நிறையவே இருக்கும் அந்த தேவையை பிள்ளைகளாகிய நாங்கள் தானே நிறைவேற்ற வேணும் நான் ஒன்றும் உண்மையில் செய்கிறதில்லை நான் வந்து சில நேரத்தில் இப்படி அப்பாவை இடைக்குள்ள கூட்டி கொண்டு போகிறது கடைக்கு அப்படி கூட்டி கொண்டு போனால் கூட அவர் தான் எனக்கு பொருட்களை வாங்கி தர்றது வாங்குவோம் நாங்கள் சேர்ந்து இப்போ கொஸ்கோக்கு போவோம் அப்பாவோட நான் இப்ப வந்து கொஸ்கோக்கு வந்துட்டேன் அப்பா காருக்குள்ள ஏத்தினத அப்பா காருக்கு ஏறினத காணொலியா எடுக்கல மறந்தாச்சு எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லுங்கோ வணக்கம் இஞ்ச பார்த்து சொல்லணும் அல்லாடி மரியாதை இல்லையன்ற அர்த்தம் என்ன வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அப்பா வந்து முதல் முறை கொஸ்கோக்கு போறார் வருஷம் கனடாக்கு வந்து எத்தனை வருஷம் கனடாக்கு வந்து 34 எத்தனையோ வருஷம் ஆயிட்டுது இன்றைக்கு தான் கொஸ்கோ பார்க்க போறாராம் நாங்க வந்து பேக் வேணுமே இல்ல பேக்கு கொண்டு போயிடாது ஒன்னும் கொண்டு போயிடாது அப்பா வந்து பேக்குகளும் காசு கொடுத்து வாங்குறதுல இங்க ரெண்டு கொண்டு தான் வாரதெல்லாம் பெரிய பேக்கிங் சுடுதண்ணி அது இதெல்லாம் ஓகே நாங்க வாங்க உள்ளுக்க போவோம் நிறைய சனம் ஏனென்றா இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து நிறைய ஆக்கள் இருப்பினம் போன கொண்டு வாங்க சைட் கமெண்ட்ஸோட கொஸ்கோ போனதை பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்து அப்பாவோட கொஸ்கோ இப்படியே ஒவ்வொருத்தரோடையும் போக வேண்டியதான் கொஸ்கோ வந்து சரியான பிஸி இன்றைக்கு பார்க்கிங் இல்லாமல் இருக்கு என்ன எல்லா இடமும் என்ன ஓ இப்போ எடுக்கத்தான் விடலாம் இது வந்து இதுக்கான பார்க்கிங் டயர் சென்டருக்கு விடும் டயர் சென்டரும் இருக்குது அந்த பார்க்கிங் ஓ இதுதான் எத்தனை வேணும் உங்களுக்கு இல்ல சேல் இல்ல இது $14 இதுதான் அங்க இது இல்ல 22.99 ஆனசென்டர் சைஸ் எடுத்து வச்சிருக்கிறார் இடுப்புக்கு அளவே உதவிட சின்னனோ அதான் இன்றைக்கு அப்பாவுக்கு கணக்கு உடுப்புகள் ஷர்ட்டுகள் எல்லாம் நாங்கள் அப்புறம் காட்டுறோம் வீட்டை போய் அப்பா அந்த வீட்டை போய் ஒரு ஷாப்பிங் கோலோண்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இல்லை அது காணும் நான் வேண்டுறேனே உள்ளுக்கு வைக்க மாட்டேன் இது தனியாக எடிஷன் லைட் பேசிக்கா வேண்டலாமோ ஓ நான் உது பாவிக்கிறேன் அதுதான் பாவிக்கிறேன் உதுவும் நல்லதே ஓகே உங்களுக்கு தேவையானது ஓ
தற்பொழுது இப்போ தோடம்பழ தோட்டத்துக்குள்ளே அப்பாவை கண்டுபிடிச்சிருக்கிறேன் நான். அதே வாழை மரம். சூப்பராக இருக்குது. வாழை மரத்தின் விலை வந்து $25. நல்ல ஒரு வாசமாக இருக்குது இந்த பூ. காரை தேடிக்கொண்டு திரியிருந்தேன். நாங்கள் இந்த பக்கத்தில் காரை விட்டுட்டு மற்ற பக்கத்தில் தேடினாங்கள் போய். விட்ட இடத்த தானே காரை தேடணும். இது வந்து விடாத இடத்துல தேடினா இப்படி கார் இருக்கும். நாங்கள் பார்க் பண்ணினது இந்த இடத்துல. எங்கேயோ விட்டுட்டு காரை அங்கே அந்த பக்கம் தேடி இருக்கிறோம். அதுதானோ ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் பண்ணல. நான் பார்க்கல. வீட்டை போய் பார்க்கலாம் வையுங்கோ. அப்பா வந்து கொஞ்சம் முடுப்பில் காருக்குள்ள வந்து கொஞ்சம் மூத்தியாக இருக்காம். தன் உடுப்பெல்லாம் பலதா போமாமண்ட அப்பா. இன்றைக்கு அப்பாவோட கொஸ்கோ ஷாப்பிங் சந்தோஷமாக போய்கொண்டிருக்குது. எங்களை சின்ன வயசுல அங்கே இங்கே எல்லா இடமும் கூட்டிக்கொண்டு போனவர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாவிப்போம். அவரை கூட்டிக்கொண்டு போவோம். நாங்கள் இன்றைக்கு நடந்து போவோமே அதில். அந்த இருக்குது டாலர் கடை. நடந்து போவோமா? ஓ அந்த இருக்கு. ஒரு நாளுமே நான் காரை விட்டுட்டு தேடுறேன் இல்லை. இன்றைக்கு தான் தேடினேன். வாங்க ஸ்டாப் சைன் தானே நிற்பாட்டு. முதல் முறை வந்த கோஸ்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சொல்லுங்க பாப்போம். எல்லா ஜாமானும் இங்கே இருக்கனே கோஸ்கோவில். இப்போ நாங்கள் டாலர் ட்ரீ ஸ்வெட்டர்கள், கேப்பின் இதுகள், சாப்பாடுகள், கிராக்கர்கள் எல்லாம் வேண்டினீங்க. சாப்பாடு ஜாமான் விளைஞ்சிறது வேண்டினது என்ன சும்மா அந்த பிஸ்கெட்டுகள் அது எல்லாம் வேண்டியாச்சு. நடந்து களைச்சு முழங்காலுக்கு நோவுதான் அப்பாக்கு. எல்லா இடம் ஸ்டாப் சைன் இருக்கு தானே. அந்த இருக்குங்கடா கார் அங்க. கொஸ்கோ அங்க இருக்கு. என்னது உங்களுக்கு சாக்லேட்டுப்பா? நான் சாப்பிட வேண்டோன்னா என்ன பேசுவீங்கள்? எனக்கு சுகராக பிரச்சனை இல்லை. அந்த குளிசமும் இருக்கு. அப்பா வந்து சாக்லேட் வாங்கி கொண்டு போறாரு. இது என்னத்தை நான் சொல்றது? புளிச்சுக்க வச்சுட்டு ஒரு துண்டு எடுத்து சின்ன எடுத்து புளிச்சுக்க வச்சுட்டு சாக்லேட் வேண்டி இருக்கிறார் அப்பா. ஏன் வாங்கினீங்களான்னு கேட்க புளிச்சுக்க வச்சுட்டு தான் சாப்பிட்றதாம். இந்த கண்ணடிய துறவன் சோடியா வேண்டி அதை போடுங்க. புது ட்ரெஸ் பேண்ட்ஸ் சோடியா வேண்டி இல்லை. வந்த உடனே வைட்டமின் சி போடட்டாம் அப்பா. வைட்டமின் சி 2 போத்தல் வேண்டி இருக்கிறார். ஒன்றில் வந்து 500 இருக்குது. 1000 வேண்டி. 1000 போட்டு முடிப்பீங்களா? டேட் இருக்குதான் வச்சு போடுவாராமட்டு 2 போத்தல். ஆல்ரெடி அங்க 2 போத்தல் இருக்குது. ஆனா எல்லாம் அரைவாசி இல்ல மேல் சொப்பும் வேண்டினாங்க. ரெண்டையும் போட்டு பாருங்க. அன்றைக்கு எல்லா இடம் கொஸ்கோ போயிட்டு வந்தே களைச்சாச்சு. அப்பா கொஸ்கோவில் இப்போ யங்கா வந்துட்டார். என்ன கேப்பிலான் உடுப்பு போட்டுக்கொண்டு செட்டாக இருக்குது. சிமோல் நாங்கள் மீடியம் தான் அப்பா அந்த சைஸ்ன்ட்டு வேண்டுறது. ஆனால் இது வந்து சிமோலா. இப்போ என்ன சொல்லுது இந்த உடுப்பு? நல்லா இருக்கு. குளிர் தாங்கம்மா.
குளிருக்கு போகிறதுக்கு நல்லா இருக்கு என்ன நடக்க போய்க்க போடுங்க வெளியில் நல்லா ஜங்கால் மாதிரி போட்டு கொண்டு போங்க இதே மாதிரி வேறையும் ஒரு கலர் வாங்கினவர் போட்டு காட்ட போறீங்களோ இல்லை இது கழட்டி போட்டு கொண்டு நேரம் போச்சுன்ற நான் தேதனி உடிக்கிறது கிரேயும் ஒன்று வேண்டினவர் இது வந்து கொஸ்கோவா நான் கேப் பிராண்ட் நேம் நல்லா இருக்குது வடிவாக இருக்குது இன்றைக்கு நிறைய பேண்ட்ஸுகள் உடுப்புகள் எல்லாம் எக்கச்சக்கம் என்ன அப்பாவுக்கு எத்தனையோ வருஷம் இருக்கிறார் எத்தனையோ $1000 உழைச்சிருப்பார் ஆனால் தனக்கண்ட ஒன்றுமே வாங்கல இன்றைக்கு போய் நிறைய வாங்கினது அதுக்காக நான் காசு கொடுக்கல அப்பா வந்து இப்போவும் தண்ட காசில் தான் வாழுறார் அவருக்கு பென்ஷன் வாரது கனடாவில் ஸோ பென்ஷன் இன்கம் அதால் அதை வந்து போய் நிறைய சாமான் வாங்கினவர் கிட்ட விட்ட இந்த ஏர் ஃப்ரையர் இருக்கண்ட நான் இந்த பிராண்ட் நேம் இல்லை ஆனால் வேறு பிராண்ட் நேம் இருக்குது கொஸ்கோவில் இதுக்கும் ஒரு $50 சேல் போட்டிருந்ததாமண்டு $150 $100 போட்டதுண்டு வாங்கினவர் அப்போ ஏதாவது மரக்கறியல் அதுகளை வைக்கலாம் தானே மெச்சம் சாப்பிட்றது குறைவு மரக்கறி அவருக்கு விருப்பம் மரக்கறியை இந்த ஏர் ஃப்ரையருக்கு வைப்பாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உடுப்பு பிரச்சனையும் கிடக்கு மாற்றலாம் பிரச்சனை இல்லை போட்டு பாருங்க போட்டு பார்த்தா இப்போ ஏதோ வந்தீங்கன்னா நான் அங்கே ஓயா பெலிட்டும் வேண்டினது கதைக்கிறதுக்கு இருக்கு ஸ்டோரிகள் எந்த ஸ்டோரி வச்சுக்கிறீங்க அந்த லோவாக போட்டு வந்ததுல கொஞ்சம் புகை இருக்குது அது ஒரு கத்தாரை என்ன என்னது அவ்வளோ தொழில் விட்டாச்சு பெலிட் இன்றைக்கு ஷாப்பிங் கூட முடிப்போம் அடுத்த முறை வருவோம் வடிவாக அப்படி வந்து நிற்க மாட்டேன் எடுக்கிறது நிற்போம் எடுப்போம் இந்த கணக்க வீடியோ கிடக்குதோ அதுகளை முடிச்சு கொண்டு எடுப்போம் அப்பா இன்றைக்கு என்னென்ன சாமான் வாங்கினவர்ன்னு சொன்னால் பெலிட் வாங்கினவர் எப்போவுமே ஒன்று கண்டா 2 வாங்குவார் அதால் 2 கருப்பு பெலிட் என்னதுக்கு 2 எனக்கு தெரியல ஒன்று உங்களுக்கு காணும் இது ஒன்று வாங்கினவர் 3 பெலிட் இந்த ஷர்ட் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு பாருங்க ஒரு ஷர்ட் அது ஜான்சனுக்கோ அது சின்ன அது ஜான்சனுக்கு இந்த சைஸ் இது அப்பாவுக்கு நீல ஷர்ட் புரியுங்கோ எல்லாத்தையும் போட்டு பாருங்க ஒருக்கா இது ஒரு பர்பிள் கலர்ல ஒரு செக் கண்ணாடி ரீடிங் கிளாஸ் என்ன இது ரீடிங் கிளாஸ் வாங்கியிருக்கிறார் 3 கிளாஸ் என்ன விலை போட்டிருந்தது விலை தெரியாது என்ன $25 $25 சொல்லுறார் டாக்ஸ் இருக்குது இந்த ஷர்ட் தான் எனக்கு விருப்பமான ஷர்ட் பர்பிள் கலர் ஷர்ட் இந்த முறை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவுக்கு இப்படி நிறைய உடுப்பு வாங்கினது இன்றைக்கு கொஸ்கோவில் மட்டும் $900 செலவழிச்சிருக்கிறார் இது வந்து ஸ்வெட்டர் குளிருக்கு போடலாம் இங்கே வந்து சினோ வரப்போது சினோவுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறார் ஷர்ட்டுகள் எல்லாம் நிறைய வாங்கினது அங்கே இருந்த ஷர்ட் அவ்வளோ தேவைப்படுத்தாச்சு அப்பா அந்த சைஸில் இதுவும் ஒரு ஷர்ட் நீல கலர் ஷர்ட் அப்பாவுக்கு இந்த ஷர்ட் விருப்பமா எனக்கு பெருசாக பிடிக்கல அப்பாவுக்கு விருப்பம் பண்ணிட்டு எடுத்தது பேண்ட்ஸை பாருங்க பகுடி என்னன்னு சொன்னால் ஒன்று பலதாயினா இன்னொன்று வேணுமென்னு சொல்லி ஒரே கலர்லேயே 2 டைம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரே கலர் ஒரே சைஸ் நான் சொன்னா எடுக்க வேண்டாம் ஒன்று எடுங்கோண்டு இல்லை நீ எடுத்து போடண்டாரு நான் போட்டேன் என்னதுக்கு 2 ஷர்ட் எடுத்த நீங்கள் ஒரே கலர்ல இருந்ததுக்கு நல்ல அப்படி இருந்தது அதுக்கு 2 உங்களுக்கு பிடிச்சா 2 ஒரே மாதிரியோ ஏன் அப்படி நிலத்துல போடுறீங்க வச்சு என்ன இது இது ஒரு பிளாக் கலர் பேண்ட்ஸ் எடுத்தேன் நான் தான் சொன்னேன் நான் இதை எடுக்க சொல்லி அப்பாவுக்கு இது விருப்பம் இல்லை நான் இது எந்த விருப்பத்துக்கு எடுத்தது இது 2 அவற்ற விருப்பத்துக்கு எடுத்தது சப்பாத்து வாங்கியிருக்கிறார் இது வந்து ஷூலேஸ் கட்ட தேவையில்லை அதால் எடுத்தது $59.99 அதாவது $60 எடுத்தவர் சப்பாத்து கொஞ்சம் போட்டு பாருங்க சைஸை பாருங்க அங்கே போட்டு பாருங்க கொஞ்சம் பெருசு அப்போ அந்த சைஸ் 9 ஆனால் 10 சைஸ் எடுத்து வச்சிருக்கிறாரு அங்கே இல்லையா சப்பாத்தை நான் இப்போ போடையில் வச்சிருந்துட்டு அங்கே ஊற கிடந்த நான் மெட்ட கொஸ்கோவில் பார்க்குறேன் நான் பார்த்தா கொண்டு இதாக கொடுக்கலாம் இதை ரிட்டர்ன் பண்ணலாம் எப்போவுமே கொஸ்கோவில் ரிட்டர்ன் பண்ணலாம் இது வந்து ஒரு கிராக்கர் பேக் கிராக்கர்ஸ்
வந்து நல்லது மல்டிகிரீன். அதால் அப்பாவுக்கு வேண்டினது ஆர்கானிக்கோ என்ன தெரியல, மல்டிகிரீன். இது இந்த தானியங்கள் எல்லாம் போட்டிருக்குது. இது வந்து சாம்பியன் சாக்ஸ். இன்னும் ஒரு சாக்ஸ் வேண்டி நீங்கள், இன்னும் ஒரு சாக்ஸ். இது வந்து பனானா ரிபப்ளிக்ல, எல்லாமே கொஸ்கோவில் தான் வாங்கினது. ஆனால் இந்த பிராண்ட் நேம் இதுகள். இது வந்து சாம்பியன், இது வந்து பனானா ரிபப்ளிக் சாக்ஸ் செட். ஏனென்றா நெடுகளும் இந்த பழசுகள் எல்லாத்தையும் மறிஞ்சு விடுங்கோ, இல்லாட்டி சைட் கமெண்ட்ஸ் அனுப்பி விடுறேன். சைட் கமெண்ட்ஸ் வந்து தூக்கி எல்லாத்தையும் மறியட்டும். புதுசுகளை பாவிக்கவும் தயவு செய்து. எனக்கு அந்த பர்பிள் கலர் நல்லா இருக்குது. இது ஒரு ஜேசியாம் பேண்ட்ஸ் ஒன்று வேண்டி இருக்கிறார். ஓ அதுதானோ, அப்போ என்ன செய்ய அப்போ மாத்துறதே இல்ல, ஸ்வெட்டருக்கு மேல போடக்கூடாது. போட்டு ஸ்வெட்டரை கலட்டி போட்டு போடுங்க. இந்த டி ஷர்ட்டும் போட்டுருக்குறீங்க, ஸ்வெட்டரும் போட என்னன்னு தெரியா. 15 15 இது 15 தான் கூட சைஸ். இல்லாடி கை சின்னனா இருக்கும். 15 தான் சரி. ஓ ஆனால் 15 தரோம் வந்து ஜான்சனுக்கு டப்பா வாங்கினவர். ஜான்சன் போடாட்டி ரிட்டர்ன் பண்ண வேண்டியது தான். இங்கே வந்து டீனேஜ் பிள்ளைகள் தெரியும் தானே. தேசிக்காய், இது தேசிக்காயா, லெமன் லெமன் வாங்கினது. கணக்க லெமன் இவ்வளவு அப்பாவுக்கு தேவையில்லை, நான் கொஞ்சத்தை கொண்டு போக போறேன் எங்கட விட்ட. இது வந்து 2 எனக்கு தேவையில்லை. ஓகே, நான் அங்கால கொடுப்போம். இது வந்து கிராக்கர்ஸ். இதில் வந்து ஒரு பேக்கெட்டை நான் எடுத்து கொண்டு போக போகிறேன். ஒரிஜினல் ஏதாவது உண்டு, இந்த கீழே இருக்கிறத எடுத்து கொண்டு போக போகிறேன். வடிவாக இருக்குது, நாவல் கலர். எனக்கு இந்த கலரும் பிடிச்சிருந்தா. இதுவும் போடலாம், இந்த பேண்ட்ஸோடவும் போடலாம் நினைக்கிறேன். இது நல்ல ஷர்ட். 15 தான் தெரியும். நீ இந்த 15 என்று நினைச்சேன் நான். உங்களுக்கு கை நீளம் தானே மாறப்போகிறேன். கொஸ்கோவில் வாங்கின பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்று சொல்லுங்க. இன்றைக்கு பெரிய ஒரு ஷாப்பிங். பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்குது, ஆனால் கனடியன் டாலர் $900 முடிஞ்சுது. வந்து எனக்கும் ஒரு சப்பாத்தும், மற்றது வந்து சப்பாத்தும் ஒரு பேனும், பொரிக்கிற பேனும் காருக்குள்ள இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல சப்பாத்து, அது என்ன நல்ல சப்பாத்து. அதால அப்பா சொன்னார் நீ எடுண்டு, அதாலே எடுத்தேன் நான். ஆனால் என்னட்ட நிறைய இருக்குது. எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு இனிஸ்வில் பக்கம் போவோம். இதில் ஒரு பாக்ஸை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். என் அப்பா வந்து தனியத்தானே, அப்பா முடிக்க மாட்டேன். நான் வந்து எடுத்துக்கொண்டு போய் நான் வேலையை கொண்டு போகிறேன். அப்பா வந்து கணக்க முடிக்க மாட்டேன். நான் வந்து வேற ஒரு பான் எடுத்தேன். நான் அப்பா வந்து இல்லைன்னு சொல்லி இந்த பான் மல்டிகிரீன். இது வந்து எங்கட வீட்டுல சாப்பிடணுமோ இல்லாட்டி இதை கண்டுட்டு ஓட்டம் எடுக்கணுமோ தெரியாது. அந்த பானை இது 2 இருக்குது, நிறைய இருக்குது. இதுக்கு இல்ல, நான் நினைச்சேன் 3 பாக்ஸ் தான் இருக்குண்டு. ஸோ இந்த பான் நல்லதான், மல்டிகிரீன். தானியங்கள்ல செய்யறதால நல்லதான். ஓ நான் சாப்பிட்டு இருக்கிறேன் இந்த பான். நான் மறந்துட்டேன். நான் நினைச்சேன் அப்பா வேற கடையில மற்ற பானைகள் வேண்டி தந்தவர். நான் இதுல தான் இஞ்சதான் வேண்டி வந்திருக்கிறேன். வீடு கொஞ்சம் மெஸ் ஆயிருக்குது, மைண்ட் பண்ணாதேங்கோ. இல்லை இப்படி 6 இருக்குது. இந்த கிராக்கரும் அப்பா வாங்கினவர். இஞ்சி பிளேட்டி அப்பா ஊத்தி தந்திருக்கிறார். பானோட கடிக்கட்டாம். அதால சாப்பிட்டுட்டே அப்படியே நான் வீட்டை போகணும். லேட்டா போகுது எனக்கு. தம்பியவே எங்கேயோ ஒரு ப்ரோக்ராம்ல நிக்கணுமாம், எல்லாரும் என்ன கேட்கணுமாம், அக்காண்ட பேரண்ட்ஸ் கேட்கணும். நான் ஏதோ 1.5 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்கிற மாதிரி. பட் இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் அத்தனை பேரும் என்னில விருப்பம். அவ்வளோ பேருக்கும் நன்றி. நான் போக இல்லாம போயிட்டுது ப்ரோக்ராம்ல. அக்கா வர இல்லை, சைட் கமெண்ட்டை பாருங்க. அதுக்கு என்ன பகுடி பண்றாங்களோ தானே, இல்லாட்டி உண்மையா தான் சொல்றாங்களோன்னு கேட்டது தான் ட்வீட் பண்ண போற யூடியூப்ல.
நான் யூடியூப்பை விட போறேன்னு சொன்னேன் நான். நல்லெண்ணெய் எல்லாருக்கும் வணக்கம், போயிட்டு வாங்க. நான் இப்பதான் வந்து ஒரு பிளேண்டி குடிக்கிறேன். அங்க புரியா தந்த சாப்பாடுகள் சாப்பிட்டாச்சு. சாம்பிள் தந்தவ. அப்ப அது புதுசா திறந்த படிக்காத எல்லாருக்கும் தேவையான அளவு கொடுத்தினோம். வாங்கி அதுல ரெண்டே சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ஒரு சாப்பாடு. நீங்க வர அது காணும். இப்ப இனித்தான் இப்ப இஞ்சி பிளேண்டி குடிச்சிட்டு என்ன பிளான் நீ? இதுதான் கிளீன் பண்ண போறது. அந்த குட்டான் பெரங்கட்டி குட்டான் நீ அந்த பெட்டி பெட்டி கொண்டு போ. எங்கடக்கா தந்துட்டீங்காண்டே கொண்டு கணக்கா? வீட்டை போகணும். நேரம் வந்து 5:30 ஆயிட்டுது. காலமாக வெளிக்கிட்டது. அப்பா வந்து க்ளீன் பண்ண போகிறாராம். நாங்கள் க்ளீன் பண்ணினால் பிடிக்காது. ஏனெண்டா நாங்கள் அதை இதை எரிஞ்சு போடுவோமாமன்ட்டு சொல்லி தான் க்ளீன் பண்ண வேண்டும். நான் சொன்னேன்னா இப்போ ஒரு தாங்கோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறேன்ண்டு. நான் என்ன செய்வேன்டா ரெண்டு எல்லாத்தையும் எரிஞ்சு போட்டு இருக்கிற பாத்திரங்களை கழுவி வச்சவனண்டா கிச்சன் ரெடி க்ளீன்னு சொல்லுவேன். நான் அப்பாவுக்கு அது பிடிக்காது. ஓகே போட்டு வரேன் நான். இனி கொஸ்கோவுக்கு போகிறான்டா மட்டும் அடியுங்கோ. மிச்ச ஷாப்பிங்குக்கு டினர்ஸ் லீவன். நான் உங்களுக்கு கொஸ்கோ ஷாப்பிங் நான் தான் வரணும். பிஸியாம் என்ன தான் வரட்டாம். நான் என்ன வெட்டியா நிற்கிறேனே. நான் 2 யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். ஃபுல் டைம் எம்ப்ளாயி. கோயில வாங்கின பேனை முருக்கா காட்டி போட்டு அப்படியே காணொலியை முடிக்கிறேன். கொஸ்கோவில் வேண்டின பேன் பார்க்க ஒரு நல்லா இருக்குது. ஆனால் சரியான பெருசு. அப்ப உயரம் காணான்னு சொன்னேன். பட்டர் போக்கோன் நான் எனக்கு மட்டும் வச்சிருக்காமல் சைட் கொமெண்ட்ஸ் அவை என்று சொல்லி கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டு அரைவாசியை நான் எடுத்துக்கொண்டு அரைவாசியை கொஞ்சம் பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணும். உங்களுக்கு வேணுமே. இது வந்து கட்ட தேவையில்லை, கயிறொண்டும் கட்ட தேவையில்லைன்னுட்டு சும்மா கொழுவிக்கொண்டு ஓடலாம் எங்கேயாலும் போகிறதுன்னு சொன்னால். அதுக்காக ரன்னிங் சப்பாத்து வேண்டி தந்தவர். இருக்கிறது கொஞ்சம் ஊத்தியாக போயிட்டுது. அதை கொஞ்சம் மறிஞ்சு போட்டு கொஞ்சம் புதுசாக பாவிப்போம். காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போன காணொலியில் அப்பாவுக்கு என்னவோ கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்த நீங்கள். அது வந்து நான் இன்னொரு காணொலியில் வடிவா தனி ஒரு கால் அப்பாவை பேட்டி எடுத்து போடுறேன். என்னது அது மகாபாரதமோ என்ன கேட்டிருந்தவ? ராமாயண கதை கேட்டிருந்த நீங்கள். ராமாயண கதை நான் வந்து அப்பாட்ட இன்னொரு நாளைக்கு போடுறேன். ஏனண்டா கொஞ்சம் மழை வார மாதிரியும் இருக்குது. நான் இனிஸ்வில்லுக்கு போக வேணும். அப்பா வீட்டை நின்று இனிஸ்வில்லுக்கு போகிறது 1 மணித்தியாலம் எடுக்கும். பேக்கெட் இருக்கு, அது மைக்ரோவேக்க வைக்கலாம். இந்தாங்கோ. சீட்டா மைக்ரோவேக்க விரிச்சு வைக்கும். இந்த பேக்கை கலட்டி போட்டு வைக்கிறது, கலட்டுறது. இங்கே இதை கலட்டி போட்டு இதில் விரித்து வைக்கிறது. இப்படி கலட்டி போட்டு இப்படி வையுங்கோ. இது வந்து கீழே வரணும். இது இப்படி வச்சுட்டு 2 நிமிஷம் என்ன ஒன்று நினைக்கிறேன். நான் வீட்டை போய் சொல்கிறேன் வாய்ச்சி பார்த்துட்டு. மைக்ரோவேவ் போக்கும் விரிச்சு இப்போ வைக்க போகிறீங்களா ஒன்றே? ஓகே, நான் வீட்டை போக வேணும். நேரம் போயிட்டுது எனக்கு. போயிட்டு வரேன். எல்லாருக்கும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். பாய்.